விழுப்புரம் ஜங்ஷனுங்க இல்லைங்களா? விருதாசலங்க, விருதாசலம் ஜங்ஷன். நிறைய டைம் வந்து விருதாசலம் ஜங்ஷனை நம்ம தாண்டி போயிருக்கோம். ஆனால் விருதாசலத்தில் இறங்கி நின்னதே கிடையாது. காரணம் அன்டைமில் போகிறதுனால நாங்கள் வந்து இறங்கினதே கிடையாது. இன்றைக்கி தான் முதல் முறையாக விருதாசலம் ஜங்ஷனில் இறங்கியிருக்கேன். சேலம் ஜங்ஷன். சேலம் ஜங்ஷனுக்குன்னு வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். கோவையில் மிக பிரமாண்டமாக 12 பிளாட்
flagship showroom May 29 அன்று கிராஸ்கட் ரோட்டில் திறக்கப்பட உள்ளது. நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு ஒரு சவரனுக்கு பிளாட் 3000 ரூபாய் தள்ளுபடி. வைர நகைகளுக்கு பிளாட் 15% தள்ளுபடி. இச்சலுகை மே 29 முதல் ஜூன் 7 வரை மட்டுமே. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1685 பாண்டிச்சேரி மேங்களூர் எக்ஸ்பிரஸ் வயா போதனூர் ஜங்ஷன் பால்காட் ஷார்னூர் ஜங்ஷன் நடைமேடை. ஓகே, ஃபைனலி நாம் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோங்க. பொதுவாக 2 மணின்னு எதிர்பார்த்தோம், ஆனால் 1 மணிக்கு 1:15 மணிக்கே வந்துருச்சு. எங்க ஃபேமிலில எல்லாரும் சூப்பர் ஆக்டிவா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் மைல் மார்க் சம்பளங்க தான். நம்ம நேராக வெளியில் போகணுன்னாலும் போகலாம், இல்லை கொஞ்சம் நேரம் அப்படி உக்காந்து போகணுன்னாலும் போகலாம். சுவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்ட்டுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஆர்ட்டெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. நம்ம வந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து கிளம்பிடும். ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெயினை விட்டு இறங்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுங்கிறது இருக்கும். காரணம் இவ்வளோ தூரம் நம்மளை கம்ஃபர்டபுளாக கூப்பிட்டு வந்த ட்ரெயினை விட்டு இறங்கும்போது ஒரு கஷ்டமாக இருக்கும். அதை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். ஓகே, வேறு வழி இல்லை, நம்ம இறங்கி தானே ஆகணும். வண்டி நகர ஆரம்பிச்சிடுச்சு, கிளம்பிடுச்சிங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வண்டி மங்களூர் போயிட்டு திரும்ப வரும்போது இதே வண்டியில் தான் நம்ம ரிட்டன் டிக்கெட் போட்டிருக்கோம். அதனால் நமக்கு அப் அண்ட் டவுனு இதே மங்களூர் எக்ஸ்பிரஸ் தான். வண்டி கிளம்பிடுச்சு. பாய் பாய். என்ன ஒன்று, இது 2 மணிக்கு வந்ததுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடியே வந்துருச்சு. ஓகே, பாய் பாய். ஏசி 3 டயர் போகுது பார்த்தீங்களா. A1 ஏசி 2 டயர். இது என்னது, இது அன்ரிசர்வ். அப்பா, அன்ரிசர்வ்லாம் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான், அது போயிடுச்சு. எப்போ வந்தாலும் ட்ரெயினை விட்டு இறங்கணும், அப்படியே நேராக நடந்து நம்ம அப்படியே வெளியில் போயிடுவோம். இந்த தடவை தான் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கிற சீட்டில் உட்காந்தோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம் இல்லைங்களா, அதனால் நமக்கு நிறைய டைம் இருக்குது. பஸ்ஸு வந்து 3 மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்பும். அதனால் நாம் வெளியில் போய் ஒரு டீ சாப்பிட்டு பொறுமையாக போகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் வந்து 2 வருஷம் ஆக போகுதுங்க.
இந்த 2 வருஷமாக இந்த பக்கமே வரல. அதனாலே ஒரு காரணம். ஏன்னா போன வருஷம் ஃப்ளவர் ஷோவுக்கு லாஸ்ட்டாக வந்து போனது. போன வருஷம் ஃப்ளவர் ஷோவுக்கு வரல. அதனால் இந்த வருஷமாவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்தோம். ஏன்னா போன வருஷம் மதுரைக்கு போயிட்டோம், சித்திரை திருவிழாவுக்கு போனதுனால நாம் வர முடியல. வழக்கம் போல் இந்த எஸ்கலேட்டரில் தான் நம்ம இறங்குவோம் வீடியோ எடுத்துக்கிட்டே. ஆக்சுவலி இது எப்படின்னா சென்சாரு ஆள்கிட்ட வந்தால் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்பா பார்த்தீங்களா, ஜம்ப் வண்டி தான். இந்த டைம் என்னன்னு தெரில, ஆன்லேயே இருக்குது. நான் போன டைம் வரும்போது ஆஃப் ஆகியிருந்தது. ஆனால் கிட்ட வந்ததும் இந்த சென்சார்னால அது வந்து வேலை செஞ்சுது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்குது. இதோட இந்த எஸ்கலேட்டரில் நான் வீடியோ எடுக்கிறது 4வது தடவை. ஓகேவா? வெல்கம் டு கோயம்புத்தூர் ஜங்ஷன். இந்த கோயம்புத்தூர் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ பேர் வெளியில் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறவங்க தான். இதுதான் என்ட்ரன்ஸ். அப்புறம் இந்த நீலகிரி மவுண்டன் எக்ஸ்பிரஸ் இங்கே ஷோவுக்காக வச்சுருக்காங்க இல்லைங்களா. எப்பவும் இதில் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது வழக்கம். அதனால் அதையும் எடுத்துக்குவோம். டீ கிடையாது பாருங்க. இந்த லோகோ கிட்ட ஃபஸ்ட்டு நாம் போயிட்டு ஒரு டீ குடிக்கலாங்க. ஏன்னா நான் ட்ரெயினில் வந்து எவ்வளோ தூங்குறதுக்கு முயற்சி பண்ணேன். பட் எனக்கு தூக்கமே வரலைங்க அந்த சத்தத்தில். அப்போல்லாம் தூக்கம் வரல, ஆனால் இப்போ வர்ற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு டீ குடிச்சேன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகும்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே நிறைய டீ கடைங்க இருக்குது. ஏதாவது ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு நம்ம இங்கேருந்து காந்திபுரம் போகிறதுக்கான பஸ் ஏதாவது வரும். அது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா ஒரு 2 மணி அளவுக்கு மேலே தான் வரும். ஆகவே நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுவோம். இங்கேருந்து காந்திபுரம் போனால் அங்கேருந்து 3 மணிக்கு நமக்கு பஸ்ஸு. ஏதாவது ஒரு பஸ்ஸில் நாம் கிளம்ப வேண்டியதான். இந்த டீ கடை தானா? போன தடவை இல்லை சார் இங்கே டீ குடித்தது. ஏதாவது ஒரு கடையில் ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகலாம். ஒரு நல்ல டீ கடையை தேடிக்கிட்டு இருக்கேன். இருக்கு இங்கே எல்லாம் நல்லா தான் இருக்கும். பாருங்க, இன்னும் ஏதோ சாப்பாடு எல்லாம் இங்கே கிடைக்குது பாருங்கள். டீ கடை வேணும். டீ கடையை தான் தேடுறேன். ஒரு கச்சிதமான டீ கடை கிடைக்கலையே. இந்த நேரத்துலேயும் சாப்பிடலாம் விற்கிறாங்கங்க. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. மிட் லைட்டில் கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து காந்திபுரம் பஸ் ஏறணும். இந்த வெளியூர் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டோட பேர் எனக்கும் சரியாக தெரியல. ஏன்னா நான் ஒவ்வொரு முறை ஊட்டி போகும்போதும் இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் போகிறேன். இங்கே 3 மணிக்கு வந்து பஸ் எடுப்பாங்க. இப்போ நம்ம போகிற நேரம் ஊட்டிக்கான பஸ் ரெடியாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சில சமயத்தில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, காந்திபுரம் மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட இறங்கி கொஞ்சம் தூரம் தான் அப்படியே நடந்தே வந்துடுவோம். இங்கே பார்த்தீங்களா, ஊட்டிக்கான பஸ்ஸு ரெடியாக வெயிட் பண்ணுது பாருங்கள். இது ஊட்டி தான் நேராக போகுது. சீட் இருந்தால் நம்ம இந்த பஸ்ஸில் கூட ஏறிக்கலாம்.